ஹலோ கைஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ட்ரேட் எடுக்கல நம்ம நிஃப்டி ஆப்ஷன்ஸில். இதுதான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இன்னைக்கு நிஃப்டி வந்து ஏன் நம்மளோட ட்ரேடில் ஒரு நல்ல பேட்டர்ன் ஃபைன் என்னடா பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சிருக்கான்னு ட்ரேட் எடுக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிஃப்டி வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல கேப் டவுன் ஓப்பன் ஆகி இனிஷியல் ஒரு பெரிய மூமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1% கிட்ட நிஃப்டி ட்ராப், 1.15% கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக் டவுன். இந்த புல் பேக்கில் நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருக்கலாம். பட் நான் இந்த இந்த நான் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் மார்க்கெட்டை ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணல. ஸோ இன்னைக்கு ட்ரேட் இருக்காது அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ ஐ வாஸ் டூயிங் சம் அதர் ஒர்க். என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துருந்தேன். அண்ட் அந்த பேட்டர்னால அப்போ நான் இந்த என்ட்ரியில் நான் பார்க்கல மார்க்கெட்டை. ஸோ நான் ட்ரேட் எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன். நம்ம வந்து எப்பவுமே 15 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுவோம், 45 பாயிண்ட்ஸ் டார்கெட். பட் நான் இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து ஒரு ஹெவி கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் நல்ல ஒரு புல் பேக். இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். டெஃபினட்டாக ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிகே இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஹிட்டே ஆகலைனாலும் ஒரு கைண்ட் ஆஃப் சைட்வேஸில் போயிட்டு இருந்திருக்கும். பட் இந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 45 பாயிண்ட்ஸ் டார்கெட்டு டெஃபினட்டாக ஹிட் ஆயிருக்கு. அது ரீசன் என்னன்னா எக்ஸ்பைரி முடிஞ்சு 2 days தான் ஆச்சு. ஸோ இந்த மூமெண்ட்டில் வந்து 45 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் கண்டிப்பாக நடந்திருக்காது. ஸோ ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸ் போயிருக்கும். பட் நம்ம 45 பாயிண்ட்ஸ் வந்தால் தான் நம்மளோட எக்ஸிட் அப்படின்ட்டு பிளேஸ் பண்ணியிருப்போம். பட் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துல கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலைன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ பை நோ ஆக்சிடென்ட்லி நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாப் லாஸை நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். பட் இது ஒரு நல்ல என்ட்ரி தான். நான் ரீசன் ஒரு நல்ல பிரேக் டவுனில் வந்து ஒரு நல்ல ஃபால், அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நல்ல பிரேக் கொடுத்துருக்கு இந்த வித் நோ விக். ஸோ இந்த இடத்துல இந்த ரீட்ரேஸில் என்ட்ரி எடுக்கிறது ஒரு நல்ல என்ட்ரி தான். பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இன்னைக்கு ஸ்டாப் லாஸை சேவ் பண்ணிட்டேன் லக்கிலி. அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு நல்ல அப் மூவ், கன்சாலிடேஷன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஸோ ஏன் வந்து நான் இந்த இடத்துல இன்னைக்கு வந்து க்ளோஸாக மார்க்கெட் வாட்ச் பண்ணல அப்படின்னா ரீசன் வந்து இந்த இடத்துல நீங்கள் இந்த பேட்டர்னை ரிமூவ் பண்ணீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல எந்த கன்சாலிடேஷனுமே என்னால் ஃபைன் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் சார்ட்டை பார்க்கல. ஸோ அதனால் நான் இந்த ட்ரேடை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சப்போஸ் இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், இல்லைனா இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் இன்னத்த ட்ரேட். ஸோ that's all about this video. If you found this video useful, kindly like and subscribe this video. எவ்ரிடே நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் ஃபைன் பண்ணிச்சு, உங்களுக்கு கன்வென்ஷன் இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரேட் எடுங்க. ஏன்னா ரீசன் கேபிட்டல் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு 3K 4K லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அதை ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட பெயின் தெரியும். ஸோ அதனால் உங்களோட கேபிட்டல் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸ், வாட்ஸ்அப், இந்த மாதிரி நிறைய கால்ஸ் கொடுப்பாங்க. லைக் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுங்க, இந்த என்ட்ரி எடுங்க, இந்த ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ டோன்ட் ஃபாலோ தெம். ஏன்னா ப்ரீமியம் சேனல்ஸ் எல்லாம் இருக்கும், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் வீக்லி சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அது எல்லாமே தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்களே லேர்ன் பண்ணீங்க. இது வந்து என்னன்னா நீங்கள் இன்னைக்கோ நாளைக்கோ இல்லை அடுத்த மாதமோ அடுத்த வாரமோ ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. லைஃப் லாங் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ கற்றுக்குங்க, ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்குங்க. அண்டு ஸ்ட்ராட்டஜியோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா இந்த மாதிரி டேயில் வந்து ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது. எப்படி வந்து ப்ராஃபிட் வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். பட் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் ஒரு 25 பாயிண்ட்ஸில் நீங்கள் வெளியே வர்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, ஓகே நம்ம செகண்ட் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி மறுபடியும் லாஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் குட் திங். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சைக்காலஜி பார்ட்டில் இருக்குது. ஸோ ட்ரேட் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதை லேர்ன் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே செகண்ட் தான். ஸோ
ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிஸ் லேர்ன் பண்ணுறது அது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் டைம், ஒரு 1 hourல லேர்ன் பண்ணிட்டு போயிடலாம். பட் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ட்ரை டு ஃபாலோ தட். அண்ட் இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், அதே மாதிரி தான், அதே டைலாக் தான். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பார்ப்போம், டெய்லியும் இந்த மாதிரி வீடியோ போடுவோம். அண்டு என்னன்னா, நான் இந்த மாதிரி 3 minutes டைம் ஃப்ரேமில் போகிறதுனால எப்படின்னா, போஸ்ட் மார்க்கெட் மட்டும்தான் என்னால் இந்த மாதிரி வீடியோஸ் போட முடியுது. லைவ் போடலாம், பட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால லைவ் போட முடியல. அண்டு லைவ் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி போடலாம், பட் அதான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்கிறதுனால, கம்மியாக இருக்கிறதுனால போட முடியல. அண்டு நம்ம இதுவே ஃபாலோ பண்ணுவோம் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருப்போம். அண்ட் ட்ரேட் ரெஸ்பான்சிபிளி, ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல், அதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.